உள்ளுக்கு ஒரு குடுக்காரம் பாஞ்சு வந்து நான் கடைசி நிகழ்வு மிக ஒரு ஓரங்க நாடகம் அதை கூட புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்தனமான சிந்தனையில் உள்ளவர்கள் அன்று லான்சாவை கைது செய்த நேரம் மஹிந்த ராஜபக்ச போய் அவரை காப்பாற்றுகிறார். அங்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். மஹிந்த ராஜபக்ச அங்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். எந்த பாதாள உலகத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த குழு கொண்டு வரணும், நான் காப்பாற்றுறேன். அந்த செய்திதான் இன்று இந்த நாட்டில் இந்த நிலைமை உருவாக்குவதற்கு காரணம். நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார், இந்த போதைப் பொருள் இல்லாதொழிக்கும் திட்டத்தில் அரசாங்கம் இரட்டை வேடம் காட்டுகின்றதாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஒன்று, அவர்களை காப்பாற்ற வேண்டும். இரண்டாவது, அவர்களுடைய வாக்குமூலங்கள் தங்களை ஒரு அரசியல் உண்மையாக தெரிந்து கொள்ளும் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு இன்னொரு வகையில் அந்த சாட்டக ராஜபக்சவின் சாட்டக சிகப்பு துண்டு சால்வை எங்கோ ஒரு இடத்தில் பட்டுக்கோடு தான் இருக்கிறது. ராஜபக்ச ஆட்சியில் செய்யப்பட்ட வியட்கம சேட்டிடத்திலும் இருந்திருக்கிறது. அவருடைய முக்கியமான புகைப்படம் ஒன்று வெளியாகி இப்போ அது சர்ச்சை. கடைசியில் இஷாரா சம்பந்திக்கு உதவிய சட்டத்தரணியும் அங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறார். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக, கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு உற்சாகமான நாள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வாழ்த்திக் கொண்டு இன்றைய ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு கலந்துரையாடல் என்றே சொல்லலாம். நாங்கள் அரசாங்கத்தின் நல்ல நல்ல செயற்பாடு, நல்ல திட்டங்களை, அதில் இருக்கின்ற மக்கள் நன்மைகள் குறித்து தொடர்ந்து நாங்கள் பேசி வருகின்றோம். எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கலையகத்துக்கு வருகை தந்து இந்த திட்டங்களை பற்றி தெளிவுபடுத்துபவர் தான் தாஹா ஐன்ஸ்டீன். இன்றும் எங்களோடு தாஹா ஐன்ஸ்டீன் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ரைட். நேற்றைய தினம் கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் இடம்பெற்றது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு, போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான நாடளாவிய ரீதியில் ஒரு நாடு முழு நாடும் இணைந்து ஒரு செயற்திட்டத்தை நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவை இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்றைய கலந்துரையாடலில் இந்த காணொலியில் பேசப் போகின்றோம். நேற்று நேரடியாக நீங்கள் சுகதாச உள்ளக அரங்கிற்கு சென்று இந்த முழு நிகழ்ச்சியையும் பார்த்து வந்திருக்கின்றீர்கள். அவை உங்களிடம் தான் நாங்கள் இன்று எதிர்பார்க்கின்றோம். அங்கு என்ன நடந்தது, எப்படியெல்லாம் அங்கு ஒழுங்கமைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது, என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது, இனி அதிரடியான நடவடிக்கைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கு எப்படியெல்லாம் திட்டமிட்டிருக்கிறார்கள், என்ன நடக்கப் போகின்றது என்பதை தாஹா ஐன்ஸ்டீன் உங்களிடமிருந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். குறிப்பாக நேற்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட அந்த அவை நிறைந்த மண்டபம் நிறைவாக கலந்து கொண்டவர்கள் என்பது சாதாரண பொதுமக்கள். மற்ற கூட்டங்களுக்கு வருகின்றது போல அல்லது மற்ற நிகழ்வுகளுக்கு வருகின்றது போல பொதுமக்களுடைய வருகை என்பது குறைவு. அதிலே கலந்து கொண்டவர்களே 190% இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களையும், போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களையும், போதைப்பொருளை உள்நாட்டிற்கு தருவிப்பவர்களையும், அதற்கு எதிராக போராட்டத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய போர் வீரர்கள் தான் அங்கு கலந்து கொண்டார்கள். அரங்கு நிறைந்தவர் பாகையிலும் அரங்கு நிறைந்தது. புதிதாக ஜனாதிபதியூடாக ஒரு நாடளாவிய ரீதியிலே ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைப்பு இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அது ஜனாதிபதியின் மேற்பார்வையிலே அதிலே அங்கம் வகிக்கக்கூடிய அத்தனை அங்கத்தவர்களுமே அங்கே வந்திருந்தார்கள். அதிலே ஜனாதிபதியுடைய உரையிலே அவர் குறிப்பிட்டிருந்தார், எனது இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இருக்கக்கூடியவர்கள் இதிலே இணைந்து கொண்டவர்கள், தங்களை அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவதற்காக இணைந்து கொண்டவர்கள் தான் இருக்கின்றார். அதைவிட மிக முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். மிக முக்கியமான செலிபிரிட்டிஸ், பிரபலங்கள், மிக முக்கியமான பிரபலங்கள் தங்களை இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளிலே தம்மை தாமாகவே ஈடுபடுத்திக் கொள்வதற்காக வந்திருந்தார். குறிப்பாக அதை சொல்லியாக வேண்டும். நேற்றைய அந்த நிகழ்வின் முன் வரிசையில், அதாவது அந்த ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து முன் வரிசையிலே அமர்ந்திருந்தவர்கள் குறித்து நேற்று சமூக வலைதளங்களில் பல்வேறு நல்ல விதமான கருத்துக்கள் எங்களுக்கு ஏனைய அரசியல் நிகழ்வுகள் என்று வருகின்ற போது அந்த இடத்திலே அமைச்சர்களுடைய பாரியார்
அவர்களுடைய குழந்தைகள், பிள்ளைகள், அவர்கள் குடும்பத்தினர்கள் தான் முன் வரிசையிலே. இதுதான் நான் பார்த்து வந்த அரசியல் கலாச்சாரமாக இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த நிகழ்வின் போது ஜனாதிபதி, பிரதமர், சில அமைச்சர்கள் தவிர்ந்த மேலே பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் 4வது, 5வது, 6வது வரிகளிலே தான் அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். அதே நேரம் செலிபிரிட்டிஸ் சொல்லக்கூடிய இது பிரபலங்களூடாக சமூகமயப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் கிரிக்கெட் வீரர்கள் 3 பேர் முக்கியமானவர்கள். முன்னாள் சனத் ஜெயசூரிய, சங்கக்கார, அதே போன்று அரவிந்த் டி சில்வா இவர்கள் அந்த இடத்திலே கலந்து கொண்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு விடயமாக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஏனால் அடுத்தது ஒரு போதைப் பொருளிலிருந்து போதைப்பொருள் பாவனையிலே இருக்கின்றவர்களை அதிலிருந்து வெளியே எடுப்பதாக இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும். எனவே அவர்களுக்கான பொழுதுபோக்கு விடயங்கள், அவர்களுக்கு அந்த மாதிரியான விடயங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு பொழுதுபோக்கு விடயங்கள் பாவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய உரையிலே, தொடர் ஜனாதிபதி குமாரசாமிக்கு அவருடைய உரையிலே அவர் ஒரு விடயத்தை, கடந்த கால விடயத்தை நினைவுபடுத்தி கூறுகிறார். இந்த ஆறுகளிலே குளித்து விளையாடுபவர்கள், ஒவ்வொரு ஊரிலேயும் வாலிபால் விளையாடக்கூடிய, கரப்பந்தாட்டம் விளையாடக்கூடிய வாலிபால் கோர்ட்ஸ் இருந்தது. இதே போன்று விளையாட்டுத் துறையிலே அதிகமானவர்கள் ஈடுபடுத்தி கொண்டார்கள். தாங்கள் அந்த மாதிரியான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டதால் தேவையற்ற சிந்தனைகளும் இவ்வாறான போதைப்பொருள் பழக்கங்களுக்கும் அவர்கள் ஆள்படாமல் இருந்தார்கள். எனவே அந்த சம்ஸ்கிருதி, அந்த கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அடுத்த கட்டமாக இந்த சிறார்கள் 16 வயதிற்கும் 20 வயதுக்கும் 25 வயதுக்கும் உட்பட்டவர்களை அதிலிருந்து தடுப்பதாக இருந்தால் அவர்களுடைய மைண்ட் செட்டப்பும் மாற்றணும். அவர்கள் ஒரு இடத்திலிருந்து அந்த ஓய்வு நேரங்கள் கிடைக்கின்ற போது அந்த ஓய்வு நேரத்தை எதிலே பயன்படுத்துவதுன்னு தெரியாமல் தான் இந்த போதைப் பொருட்கள் பாவனைகளுக்குள் செல்கிறார். எனவே இந்த விளையாட்டுத் துறையில் அவர்கள் தேக ஆரோக்கியமாக இருப்பார்கள் விளையாட்டுத் துறையில் பயன்படுத்துகின்ற போது. இந்த மாதிரி ஆகவே அந்த இடத்திலே விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களை அங்கே கொண்டு வந்து வைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக பார்த்துக்கொள்ள முடியாது. மிக முக்கியமான விடயம். அந்த இடத்திலே அந்த ஒழுங்கமைப்பார், அந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்கள் மிக தேவையானவர்களை அங்கே வரவழைத்திருக்கிறார்கள். அது விஐபி பெனலுக்குள்ளே வைத்திருக்கப்பட்டதெல்லாம் இதெல்லாம் அந்த கலாச்சாரத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மக்கள் மத்தியில். இது பேசப்பட வேண்டிய விடயம். ஏன் இவ்வாறு மாறுகின்றது என்பது விடயத்தை அவதானிக்கப்பட வேண்டிய விடயம். இதிலே கருத்து சொல்பவர்கள், வீம்புக்கும் வம்புக்கும் கருத்து சொல்பவர்களுடைய விடயத்தை சொல்ல முடியாது. வம்புக்கு கருத்து சொல்லி இருக்கின்றார். உள்ளுக்கு ஒரு குடுக்காரன் பாஞ்சு வந்து நான் கடைசி நிகழ்வு மிக ஒரு ஓரங்க நாடகம். ஓரங்க நாடகம் என்பது அவருடைய மைக் இருக்கின்றது. அதை கூட புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்தனமான சிந்தனையில் உள்ளவர்கள் நான் பார்த்தேன். இது என்ன பாதுகாப்பு, இப்படியா அரைக்குறையான பாதுகாப்பு? அனைத்து மக்களுடைய அவதானத்தை என்ன நடக்க போகிறது என்ற ஒரு அவதானம் இருக்கின்றது. எனவே அவர் என்ன இந்த வகையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தை தான் அவர் அந்த இடத்திலே சொல்ல வருகிறார். இவ்வளவு பாதுகாப்பு இருக்கின்ற விடயத்திலே ஒரு சாதாரண ஒரு குடுக்காரனை கொண்டு உள்ளுக்கு விடுற அளவுக்கு அவ்வளவு ஜனாதிபதியுடைய பாதுகாப்பை ஏளனம் பண்ணக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய முட்டாள் அர்த்தமுள்ள ஒரு நாடகமாக இருந்தது. ஒரு பாரிய பெரிய ஒரு செய்தியை சமூகமயப்படுத்திய ஒரு நாடகமாக அதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு சிலராக எதிர்கட்சியின் அந்த சிந்தனையிலே ஊண்டப்பட்டு ஊறி போய் இருக்கக்கூடியவர்கள் அதையும் ஒரு விமர்சனமாக இருக்கின்றனர். ஆனால் இந்த நிகழ்வு என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. ஜனாதிபதி மிக முக்கியமான சில விடயங்களை குறிப்பிடுவார். நாங்கள் ஜனாதிபதியினுடைய விடயத்துக்கு நாங்கள் வர வேண்டும். அதுக்கு முன்னதாக இப்போ இந்த விளையாட்டு வீரர்கள் சம்பந்தமாக நீங்கள் பேசினீர்கள். எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம் இந்த நிகழ்வு, தேசிய செயற்திட்டம் நிகழ்வு நிறைவேற்றவுடன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா ஊடகங்களுக்கு கருத்தரிப்பிக்கும் போது உணர்வுபூர்வமான மிகவும் கவலையான ஒரு விடயத்தை ஊடகவியலாளர்களுடைய விடயங்களை பார்க்கணும். அநேகமாக அவ்வாறான நிகழ்வுகளே தான் நடந்தால் அரசியல்வாதிகளுடைய முகத்தில் தான் முதலாக மயக்கம். ஆனால் அவ்வாறு எந்த நிகழ்வுகள் நேற்று நடைபெறவில்லை. இவ்வாறான செலிபிரிட்டிகளுக்கு முன்னால் தான் அங்கு கருத்து எடுக்கப்படும். நிச்சயமாக ஊடகமும்
அவர்களுடைய பார்வையை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டு நிச்சயமாக சர்வதேச ரீதியில் இலங்கையை உலகறிய செய்த பல பிரபலங்கள் தான் நேற்றைய தினம் அந்த முக்கியமான நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே போல் எங்களுக்கு காணக்கூடிய இந்த வருட ஆரம்பத்திலே 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பமான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலும் சங்கக்கார மற்றும் மஹில ஜெயவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். ஜனஜாயசூரி உட்பட கலந்து கொண்டார்கள். இதற்கு முன்பதாக அரசியல் நிகழ்ச்சிகளில் தேசிய ரீதியான அரசு நிகழ்ச்சிகளில் சங்கக்கார மஹில ஜெயவர்தன போன்றோர் கலந்து கொண்டது மிகவும் குறைவாக. ஆனால் இந்த அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களுக்கு இவர்கள் கலந்து கொண்ட சந்தர்ப்பங்கள் கூட அவர்களால் தவிர்த்து கொள்ள முடியாத தர்ம சங்கடமான நிலையிலே அவர்கள் கட்டாயமாக தான் கலந்து கொண்டார். இதிலே இவர்கள் விருப்பத்தோடு நிச்சயமாக அந்த ஊடக சந்திப்புகளை பார்க்கும்போது தெரிகிறது. அவர்கள் இந்த நிகழ்வு முடிந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மிகவும் இலகுவான முறையில் ஆள் மனதிலிருந்து அவர்களுடைய கருத்துக்கள் வருது. அதான் அரவிந்தர் சில்வா சொல்கிறார். இப்படி அவருடைய நண்பர்கள் பலர் இதற்கு முன்பதாக இந்த போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகி பலர் இறந்து போனார்கள். அதே மாதிரி இதெல்லாம் அவர் நேரடியாக வாழ்க்கையில் பார்த்து அனுபவித்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளுக்கு இவர் கூறியிருக்கின்றார், என்றாவது ஒரு நாள் இந்த மாதிரியான பழக்கத்திற்கு யாருமே உள்ளாகி விடாதீர்கள், அப்படி உள்ளாவீர்கள் அன்றே நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று பிள்ளைகளுக்கு கூறியிருக்கிறார். ஆகவே அந்த பிள்ளைகளை ஏதோ ஒரு வகையில் அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றதை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கிறது. මගේ දරුවන්ටත් මම කියලා තියෙන්නේ ඇත්තෙම මේ වගේ දෙයකට බැහැ වුණොත් මම දිවි නසා ගන්නවා කියලා. ඉතින් ඒගොල්ලන්ගේ ඔළුවෙත් හැමතිස්සෙම ඕක වැඩ කරනවා. ඉතින් මං හිතන්නේ මේ අපේ ඉදිරි පරපුරට මේ වගේ ආරක්ෂාවක් අවශ්‍යයි. ඉතින් මං හිතනවා මේ වගේ දෙයකින් ළමයි හුඟක් වෙලාවට මේ ක්‍රීඩාවට එහෙම බැහැ වුණා නම් වැඩිය හොඳයි. මේ වගේ දේවල් වලට යන එක නවත්තන්නේ ඒ වගේ ව්‍යාකෘති අපි හුඟක් කරන්න ඕනි කියලා තමයි මගේ අදහස තියෙන්නේ. ඒවෙන් හිත එළියට ගන්න. මගේ යාළුවොත් ඒ දවස්වල සෑහෙන්න හිටියා මේකට බැහි වෙලා. නමුත් මගේ වාසනාවට මම ක්‍රීඩාවට තමයි මගේ ලැබියාව තිබුණේ. ඉතින් ඒක හන්දා ඒකෙන් මට එළියට එන්න හම්බුණා. පොඩි කාලේ ඉඳන්ම මගේ සමහර යාළුවෝ ඒකට ඇබ්බැහි වෙලා නැති වෙලම ගියා. ඉතින් මට හරි කනගාටුයි ඒ වෙච්ච දේ. මම ඒක ඇහැට දැක්ක හන්දා තමයි මගේ ළමයින්ට මම මේ අවවාදය දෙන්නේ. அதே போல இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக நேற்றைய தினம் இதே கருத்தை அரவிந்த் டி சில்வா உலக கிண்ணத்தை கைப்பற்றிய நேரம், அர்ஜுன ரணதுங்க அவருடைய அந்த இலங்கை உலக கிண்ணத்தை கைப்பற்றி வந்த நேரமும் இந்த ஒரு விடயத்தை அவருடைய ஆள் மனதிலே மிக பதிந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விடயமாக தான் இந்த விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அவர் அந்த நேரமும் இதே தன்னுடைய நண்பர்கள் இவ்வாறான போதை பழக்கத்திற்குள் சென்று விட்டார்கள், அது தனக்கு கவலை அளிக்கின்ற என்ற விடயத்தை அன்றும் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். அது இன்னும் அவருடைய ஆள் மனதில் இருக்கின்றது. தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதை ஒரு உதாரணமாக காட்டி தன்னுடைய பிள்ளைகளை பலர்த்தும் பாதுகாத்து வருகின்ற விடயத்தை மீண்டும் அவர் பதிவு செய்தார். நிச்சயமாக நேற்று இந்த நிகழ்விலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உரை சிறப்பான ஒரு உரை பலராலும் என்று பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரவேற்கத்தக்க காரணம், இதற்கு முன்பதாக ஒரு ஜனாதிபதியின் உரை இப்படி கேட்டிருப்போமா என்ற ஒரு கேள்வி இன்று சமூகத்திலே பெரிதாக பேசப்படுகின்றது. நிச்சயமாக எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள கதைகள் பலவற்றை அதிலே சில இடங்களிலே தொடர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் கடுமையான தொனியிலே ஜனாதிபதியும் ஒரு மிரட்டல் விடுகின்ற விதத்திலே அவர்கள் அவ்வாறு பேசியது என்பது ரொம்ப குறைவு. சர்வதேச ரீதியிலும் சரி, இலங்கைக்குள் இருந்து ஜனாதிபதிகளும் அவ்வாறு பேச. ஆனால் இவர் பேசிய வார்த்தை மிக ஆழமானதும் அர்த்தமானதும். போலீஸ் அதிகாரி சொல்கிறார், இந்த போதைப் பொருள் வலையமைப்பில் யாராவது சிக்கி இருந்தால் நீங்களாக விலகி விடுங்கள், அப்படி என்றால் நாங்கள் விளக்குவோம் என்று கடுமையான தொழிலே தான் அந்த இடத்துல பேசியிருக்கோம். அது மாத்திரமல்ல, சொல்லுவாங்க இப்போ ஜனாதிபதியின் உரையை பற்றி பேசலாம். அதே நேரம் ஜனாதிபதி அந்த இதற்கு உதவுபவர்கள், இதற்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய தரப்பினர்கள், போலீஸ் அதிகாரிகள், அவர்களுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கிறார். அதை நேரடியாக விலகிக்கொள்ளுங்கள், விலகிக்கொள்ளாத பட்சத்தில் நான் உங்களுக்கு என்ற அடிப்படையில் அந்த கட்டும் தொனியிலே பேசுகிறேன். தெரியும், கடந்த காலங்களில் போலீஸாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், ஏனைய சிவில் அமைப்பாளர் இருக்கலாம், இதிலிருந்து பல பேருடைய உதவி இந்த போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு இருந்திருக்கின்றது. ஆயுதங்கள் கூட சென்றிருப்பது நேற்று கூட ஜனாதிபதி இதற்கு முன்பதாக நிறைய தடவை இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட இராணுவத்திலிருந்து எத்தனை ஆயுதங்கள் வெளியேறப்பட்டது என்பதை ஞாபகப்படுத்த 75 ஆயுதங்கள் வெளியேற்ற கொடுக்கப்பட்டிருக்கிறது போலீஸார். அதாவது களுத்தர பிரதேசத்திலே கைது செய்யப்பட்ட ஒருவருடைய கட்டிலுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்தது.
போலீஸ் அதிகாரி ஓஏசி வந்து நான் கொண்டு வந்து தாரேன்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து துப்பாக்கியிருக்கு. அவரை ஃபோனை எடுத்து பார்த்தால் இவங்க 2 பேரும் குடிச்சு கும்மாளம் அடிக்கிற ஃபோட்டோ வீடியோக்கள்லாம் அதில் அவருடைய ஃபோட்டோ இருந்திருக்கு. அப்போ எந்தளவு தூரம் இவர்கள் ஒரு காலத்திலே அரசியல்வாதிகளை தெரிவு செய்வது ஜனநாயக ரீதியில் மக்களாக இருந்தார்கள். அதற்கு பின் அதை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு மதங்கள் அதிலே மிக முக்கிய பங்காற்றியது. பின்பு அது இனவாதமாக மாற்றப்பட்டது. மிக மிக ஆபத்தான ஒரு விடயம்தான். தற்போது இலங்கை அரசியலை தீர்மானிப்பவர்கள் பாதாள உலகத்தினர் என்ற அளவுக்கு பாதாள உலகத்தினருக்கு பயந்து நடுங்கக்கூடிய அரசியல்வாதிகளாக மாறி இருக்கின்றார்கள். அவர்கள்தான் இதனை தீர்மானிப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. பாதாள உலக குழுவினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். இதை உருவாக்கியது, இந்த நிலைமையை ஏற்படுத்தியதற்குரிய காரணம், அன்று லான்சாவை கைது செய்த நேரம் மஹிந்த ராஜபக்ச போய் அவரை காப்பாற்றுகிறார். அங்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். மஹிந்த ராஜபக்ச அங்கு ஒரு செய்தி சொல்லுகிறார், எந்த பாதாள உலகத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த குழு கொண்டு வரணும் பரவாயில்ல, நான் காப்பாற்றுறேன். அந்த செய்திதான் இன்று இந்த நாட்டில் இந்த நிலைமை உருவாக்குவதற்கு காரணம். அன்று மஹிந்த ராஜபக்ச அவருக்குரிய தண்டனையை வழங்கியிருப்பாரா என்றால் அன்றே இது முற்று பெற்றிருக்கும். ஆனால் அன்று அவர் கொண்டே அவர் காப்பாற்றியது, மஹிந்த ராஜபக்ச லான்சாவை காப்பாற்றி விட்டது என்பது இன்று இந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டு மிக மோசமான நிலைகள் கொண்டு வந்து. என்றால் எதை செய்தாலும் எங்களுக்கு அரசியல்வாதிகளும் ஜனாதிபதியே வந்து காப்பாற்றி விடுவார் என்ற ஒரு நிலைமை. ஆனால் இந்த அரசாங்கம் அடிக்கடி சொல்லுவார், தோழர் அன்புகுமார் சாமிக்கு, நயத்னே பயத்னேன்னு சொல்லுவார். நாங்கள் கடனும் இல்லை, அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரசாங்கம் என்பது பாதாள உலக குழுவினரை முறியடித்து அவர்களுடைய முழு திட்டங்களையும் முறியடித்து முழுக்க நேர்மையான மக்களுடைய சிந்தனையின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். எனவே பாதாள உலகத்தினரை மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர்களை மிரட்டவும் அவர்களை விரட்டி அடிக்கவும் இல்லாதொழிக்கவும் தார்மீக கடமை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது, இந்த ஜனாதிபதிக்கு இருக்கிறது, பிரதமர் ஹரணி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கேபினெட்டுக்கு இருக்கிறது, பாராளுமன்றத்துக்கு 159 ஆசனங்கள் கொண்ட எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாட்டிலிருந்து இது துரத்தி அடிக்கப்படும், துரட்டப்படும் என்ற விஷயம் இருக்கின்றது. அதே நேரம் கருணையோடு ஒரு இடத்திலே ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்றார்கள். இதிலே தங்களை அறியாமலே தங்கள் இதுக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய அடிமையாகிறார்கள். அவர்களுடைய விதத்தில் சொல்ல, நீங்கள் இதை விட்டு வெளியில் வாருங்கள், உங்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், உங்களுக்கான புனர்வாழ்வு அளிப்பதற்கான சில மையங்களை உருவாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது சில சந்தர்ப்பங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய புனர்வாழ்வு மையங்கள், சொல்லப்போனால் வவுனியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, கட்டக்காடு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆமீன் கட்டுப்பாடு, ஆமிக் ட்ரைனிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதற்கு கொண்டு போடுறவங்க 5 வாரத்தை தான் பார்க்குறாங்க. அதில் புனர்வாழ்வு பெற்று வரக்கூடிய நிலைமை இல்லை. அவ்வளோ கடுமையான நிலைமையில் இல்லாமல் இவர்களுடைய சிந்தனைகளை மாற்றக்கூடிய உளவியல் ரீதியான சில விஷயங்களை, மையங்களை உருவாக்கி இவர்களுக்கான கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இதிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதுக்கு சிறைச்சாலையில் இருக்கின்றவர்களே 62% போதைப்பொருள் பாவனையின் மூலமாக கைது செய்யப்பட்டவர்கள் என்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் பேசப்படுகின்றது. எனவே இவர்களை தெரிவது மாத்திரமல்ல, இதில் ஈடுபட்டவர்களிலிருந்து விடுபட முடியாது இருப்பவர்கள் எவ்வாறு நாங்கள் விடுபட வேண்டும் என்ற வேலை திட்டமும் இதுக்குள்ளே இருக்கின்றது. எனவே அவர்களையும் காப்பாற்றக்கூடிய தார்மீக பொறுப்பு அவர்கள். ஒரு ஜனாதிபதி என்று வந்ததன் பின் அவருடைய சிந்தனை அந்த நாட்டு மக்கள் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகள் போன்றுதான் அவர் சிந்திக்கிறார். அதாவது தனக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள், தனக்கு எதிராக பேசுகின்றவர்கள் என்ற அடிப்படையில் சிந்திக்காமல் அனைவரையும் தன்னுடைய குழந்தைகள் போன்று பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்தனையிலே பார்க்கின்றார். ஒரு தவறு செய்யக்கூடியவனை தண்டிக்கவும் வேண்டும், அதே நேரம் அது தெரியாமல் பாதிக்கப்பட்டவனை காப்பாற்றவும் வேண்டும் என்ற சிந்தனையிலே ஜனாதிபதி சிந்தித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். இதிலே நேற்றைய நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் பொதுமக்கள் அல்ல, தங்களை அர்ப்பணிப்போடு இந்த போராட்டத்தில் இணைத்து கொண்ட ஒரு ஃபோர்ஸ். நீங்கள் வந்திருந்தவர்கள் யாருமே ஊடகவியலாளர்கள் தவிர்த்த ஒரு 10% ஆதரவாளர்கள் வந்திருந்தால் மற்ற அனைவருமே இந்த வேலை திட்டத்திலே நேரடியாக இணைத்துக் கொள்ளப்பட்ட உறுப்பினர்கள் தான் அங்கே வந்தார். ஜனாதிபதி சொல்கின்றார், நாங்கள் இனி மோதிக்கொள்ள தயாராகிவிட்டோம். அந்த மோதலுக்கு ஆதரவு தெரிவிக்க, அந்த மோதலில் கலந்து கொள்வதற்காக வந்தவர்கள் தான் நேற்று அரங்கம் முழுவதும் நிரம்பியிருந்தார்கள். நீங்கள் உட்பட அங்கிருந்த அனைவருமே அந்த வேலை திட்டத்தை நேற்று முதல் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த திட்டம் இனி எப்படி நடக்கப் போகின்றது, ஆபரேஷன்ஸ் எப்படி நடக்கப் போகின்றது? நேற்று கூட சிறப்பு இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. 18 அதற்கு என்ன போன்றதுன்னா 18 இது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட கடத்தல்காரர்களோ அல்லது போதைப்பொருளில் ஈடுபடுபவர்களோ, போதைப்பொருள் வியாபாரத்தில் இருக்கின்றவர்களோ, போதைப்பொருள் பாவனையினூடாக மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்றால் உடனடியாக அந்த இடத்துக்கு அறிவிக்கின்ற போது குறுகிய நேரத்துக்குள் அவர்கள் அங்கே
அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான மிக துரிதமான ஒரு இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா பிரதேசங்களும். நிச்சயமாக இப்போ தேசிய ரீதியிலான வேலை திட்டம், ஒரு நாடும் ஒன்றிணைந்து ஒரு தேசிய வேலை திட்டத்தை நேற்று முதல் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இதுவரை அச்சத்தில் இருந்திருக்கலாம். எங்கே எங்களுடைய வீதியிலும் போதைப் பொருள் பாவனையாளர்கள் இருக்கலாம், போதைப் பொருள் வர்த்தகர்கள் இருக்கலாம். ஆனால் எங்கு இதை பற்றி நாங்கள் காட்டி கொடுத்து விட்டால் எங்களை கொலை செய்து விடுவார்களோ, எங்களை பழிவாகி விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் உங்கள் எல்லாருக்குமே இருந்தது. அவ்வாறான சூழல் தான் காவல்துறையிலே புகார் செய்கின்ற போது, புகார் செய்துவிட்டு வருகின்றவர் வீட்டுக்கு வரும் முன் அவருடைய வீட்டு வாசலிலே போதைப் பொருள் வியாபாரம் மிரட்டல் விட்டு ஜனாதிபதி கூட இந்த விடத்தினை குறிப்பிட்ட கலாச்சாரம் இருந்தது. ஆனால் இப்போது அது மாற்றம் அடைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நேற்றைய தினம் சம்மாந்துறையிலே போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒருவரை நையப்புடைந்து குடுகுடண்டு கொடுத்து, அவர் நல்ல பொறியியல் கொடுத்து, அவர்கிட்ட இந்த பொக்கல்ல இந்த எல்லாத்தையும் எடுத்து மக்கள், அந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்ற துணிச்சல் எங்கிருந்து வந்துடுறது? இப்போது ஓரளவு காவல்துறையினர் மீது நம்பிக்கை ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. இருக்கக்கூடிய காவல்துறை முக்கியமான ஒழுங்குகளில், அதே போன்று அதிகாரி ஒழுங்குகளில், அதே போன்று எங்களுடைய சட்டமா அதிபர், போலீஸ் அதிபர்களுடைய அந்த செயற்பாடுகள் மக்களுக்கு காவல்துறையினர் நண்பர்கள் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நேற்று பலாங்கொடை பிரதேசத்தில் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தது ஜனாதிபதி. மிக முக்கியமாக அதை குறிப்பிட்டு சொல்கின்றார். பலாங்கொடை பிரதேசத்திலே ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலிலே இந்த விடயம் சொல்லப்படுகின்றது. அவர்கள் இவ்வாறான போதைப் பொருள் பாவனையில் இருப்பவர்களிலும், போதைப் பொருள் பாவனையிலே விற்பனையில் இருப்பவர்களுடைய எந்த விதமான சடங்குகளிலும், சடங்குகளிலோ அல்லது அவருடைய மரணச் சடங்குகளிலோ நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்ற முடிவை ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் எடுத்தது. எனவே மற்ற மதத்தவர்கள், பௌத்த மதத்தவர்கள், இந்து மதத்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தவர்கள், கத்தோலிக்க குருமார்கள், நீங்களும் இதை ஒரு உதாரணமாக எடுத்து அவ்வாறு செயற்படுங்கள் என்ற விடயத்தை செய்தியை சொல்கிறார். இதுபோல பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நினைக்கிறேன் 2022ஆம் ஆண்டு ஆயிஷாவுடைய கொலை நடந்தது அட்டுலகம பிரதேசத்தில். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் முடிவெடுத்து எந்த விதமான அவர்களுக்கு திருமணத்திற்கான சான்றிதழ் கூட வழங்க மாட்டோம், பாவனையில் இருக்கிறீர்கள் என்ற விஷயம் தெரிந்தால் நாங்கள் சான்றிதழ் கூட வழங்கும். இவ்வாறு இதற்கு இந்த மத அமைப்புகள், மத ரீதியான அவர்கள் இதுக்கான தாயக்கத்தை, இதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். ரைட். அடுத்தாக இப்போ நாங்கள் நிறைய நல்ல விடயங்களை பேசியிருக்கின்றோம். இப்போ ஒரு நெகட்டிவான விடயத்துக்கும் போய்விடுவோம். காரணம், ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையிலே இந்த அரசாங்கம் செய்து வருகின்ற இந்த வேலை திட்டங்கள் சம்பந்தமாக பெரும் மகிழ்ச்சியுடன் தான் நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதிர்த்தரப்பில் பல குழப்பங்கள் இருக்கின்றார்கள். இப்போ மக்கள் ஆதரவை பெறுகின்ற NPP அரசாங்கம் இவ்வாறான வேலை திட்டங்களுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் இப்பொழுது இந்த எதிர்த்தரப்பினருக்கு பார்த்து கொண்டிருக்க முடியாமல் நேற்றைய தினம் ஒரு செய்தி இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார், இந்த போதைப் பொருள் இல்லாதொழிக்கும் திட்டத்தில் அரசாங்கம் இரட்டை வேடம் காட்டுகின்றதாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பதிலை நீங்கள் வழங்கலாம். நிச்சயமாக இரட்டை வேடம் இல்லை. நாங்கள் எடுத்த முடிவு சரியா, நாட்டு மக்கள் என்ற அடிப்படையிலே முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அந்த அடிப்படையில் செயற்படுகிறார். இது மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பமான சிந்தனையை உருவாக்குவதற்காக எதிர்த்தரப்பு நாமல் ராஜபக்ச குறிப்பாக சொல்லுகின்றார். இதிலே எதிர்த்தரப்பினர் இருப்பது இந்த போதை வஸ்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிக மோசமான அதிலே பீதி அடைந்திருக்கிறார். மிக மோசமாக அவர் பீதி அடைந்து, ஒன்று அவர்களை காப்பாற்ற வேண்டும், இரண்டாவது அவர்களுடைய வாக்குமூலங்கள் தங்களை ஒரு அரசியலிருந்து முழுமையாக துடைத்தெறிந்து வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு மாற்றினது எல்லாமே ராஜபக்ச குடும்பத்தினருக்கு கடைசியில் எல்லாம் அங்கே தான் நிற்கும். நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னது போன்று, அன்று மஹிந்த ராஜபக்ச லான்சாவுக்கு செய்த உதவி அவர்களை இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் அவர்களிடம் கொண்டு சேர்த்தது. அதை வைத்து கொண்டு அவர்கள் அதை வியாபாரமாக்கி கொண்டார்கள். இதனால் இப்போது பிடிபடுகின்ற அனைவரும் விரலை நீட்டுகின்றார்கள். ராஜபக்ச குடும்பத்தினர் பாதிக்கப்பட போகின்றது. 2029ஆம் ஆண்டு தான் ஜனாதிபதியாக கனவு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச எது பேசுகிறேன், எதை பேச வேண்டும் என்றது தெரியாமல் இவ்வாறு உளறி கொண்டு செல்கிறார். இரட்டை வேடம் அணியவில்லை, எங்களுக்கு அவசியமும் இல்லை, நயத்னே பயத்னே, எங்களுக்கு கடனும் இல்லை, நாங்கள் பயமும் இல்லை என்ற அடிப்படையில் தான் ஜனாதிபதி செய்யப்பட்டுள்ளார். எந்த போதைப் பொருள் வர்த்தகத்தினுடைய எந்த காசும் இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக, ஆட்சியை கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்படவில்லை, நிச்சயமாக பயன்படுத்தப்படவில்லை. எனவே இரட்டை வேடம் போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நிச்சயமாக பாருங்கள், கடந்த காலங்களில் கைதான நபர்கள், சுட்டு கொலை செய்யப்பட்ட நபர்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்திலே இருக்கின்றார்கள். சம்பாத் மனம் பெரியாக இருக்கலாம், மத்துகம ஷானாக இருக்கலாம், கஜ்ஜாவாக இருக்கலாம், யாராக எடுத்துக்கொண்டாலும்
எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அந்த சாட்டக ராஜபக்சவின் சாட்டக சிகப்பு துண்டு சால்வை எங்கோ ஒரு இடத்தில் பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. இது நாங்கள் ஏற்கனவே பேசிவிடுதான், ஆனாலும் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு அதுதான் இருக்கிறது. நாட்டின நிகழ்வு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் செய்தி வருவதற்கு முன் மக்கள் சிந்தித்து விடுவார்கள். அங்கதான் கடைசி வாருங்கள், இஷாரா செபந்திக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் ராஜபக்ச ஆட்சியில் செய்யப்பட்ட வியட்கம செயற்றிட்டத்திலும் இருந்திருக்கிறது. அவருடைய முக்கியமான புகைப்படம் ஒன்று வெளியாகி இப்போ அது சர்ச்சை. கடைசியில் இஷாரா செபந்திக்கு உதவிய சட்டத்தரணியும் என்பது அவருடைய அரசாங்கம் கோட்டாபய அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமாக செயல்பட்ட ஒரு குழா. அந்த குழாத்திலே இருந்தவர்கள் தான் இனவாதத்தை பேசினார்கள், இனவாதத்தை தூண்டினார்கள். ஒரு சட்டத்தை கற்றவர், பாதுகாக்க வேண்டியவர், சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒருவர் ஒரு குற்றத்திற்கு துணை போயிருக்கணும். குற்றவாளியாக தன்னிடம் வருகின்ற கிளையண்ட்டுக்கு அவர் வாதாடுவது என்பது அது அவருடைய தொழில் தர்மமாக இருக்கணும். ஆனால் சட்டத்தை கற்றவர் சட்டத்தை குற்றத்தை செய்வதற்காக அவர் துணை போயிருக்கிறார் என்பது மிக மோசமான ஒரு நிலை. இந்த நாட்டிற்கு ஒரு சாபக்கேடான ஒரு நிலையாகத்தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நான் இந்த இடத்துல மற்றொருடைய தாக ஐன்ஸ்டீன் ஊடாகவே நான் இதை அரசாங்கத்தின் கவனத்துக்கு நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியுமா இருக்கலாம், நீங்கள் கொழும்பு நானும் கொழும்பு தொடர்லாங்க பகுதியில் இருக்கின்ற தொடர்மாடி குடியிருப்பு இங்கு நீண்ட காலமாகவே இந்த போதைப் பொருள் வர்த்தகம் இடம். ஆனால் அதிகாரிகள் செல்வதற்கு பயப்படுகின்றார்கள். அவர்களிடம் ஆயுதங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அச்சம் இருக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒத்துழைப்பு இருக்கின்றது என்று சொல்லுவோமே. ஆனால் இது நிச்சயமாக கவனத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். இப்பொழுது தெரியும் 18 இலக்கம் இருக்கின்றது. உடனடியாக அழைத்தால் 18 அவை உடனடியாக செயற்படுறதுக்கு இப்ப எல்லாம் தயாராக இருக்கிறது. இந்த நிலையில் தொட்டலாங்க இந்த மாதிரியான தொடர்மாடி குடியிருப்புகள் நிச்சயமாக பரிசோதிக்க வேண்டும், ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அங்கு நடக்கின்ற ஒரு மத்குடு ஜாவாரம், இந்த தொழில் வர்த்தகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கு சிறுவர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கின்றது, பெண்கள் சென்று வரும் போதே அவர்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது எனக்கு கிடைத்த ஒரு தகவல். அவை இதை நாங்கள் ஊடகங்களாக சமூகமயப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் சந்தர்ப்பத்திலே தொட்டலங்க பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறுப்பினர்கள், அது தேசிய மக்கள் சக்தி வென்ற ஒரு பிரதேசம், அது குறித்து நகரசபை சில விடயங்களிலே பேசப்பட்ட விஷயம். எனவே இது தேசிய ஒரு பிரச்சனையாக இருப்பதன் காரணமாக இது ஜனாதிபதியின் கீழ் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு விடயம். ஜனாதிபதியின் கீழ் அவை கட்டுப்படுத்தப்படும் என்ற விஷயமும் பேசப்பட்டது. தொட்டலங்கையை பொறுத்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த நிவாச சங்கீர்ணம், அந்த தொடர்மாடி பகுதி குடியிருப்பு என்பது இலகுவாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விதம். ஒரே நாளிலே அவற்றை அனைத்தையுமே வட்டல போலீஸால செய்யக்கூடிய ஒரு இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதை தப்பிக்க விடாமல் செய்ய முடியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த கரப்ஷன், போலீஸ் காவல்துறையினர் அதனுடைய உதவி சில சந்தர்ப்பங்களில் காவல்துறையினரே வியாபாரம் செய்யக்கூடிய நிலையம் அதுக்குள்ளே இருக்கின்றது என்று சில ஊடகங்கள் பேசியிருக்கின்றன. காவல்துறை அதில் போட்டிக்கிற சென்ட்ரி பாயிண்டில் போலீஸார்களே அதை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் பேசப்படுகின்றது. இப்போது புதிதாக போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்களுடைய கையிலே வைத்து கொண்டல்ல விற்கின்றார்கள். சில இடங்களை தெரிவு செய்து அவ்வாறு இடங்களை வைத்து ரீலோட் மூலமாக அவர்களை காசி போட வைத்து அதற்கு பின் அந்த இடங்களில் போய் எடுப்பதற்கும் கண்காணிப்பது அந்த மாதிரி. நிச்சயமாக ஏன் இந்த அண்மையில் வெலிகம லசா கொலை செய்யப்பட்ட பிரதான துப்பாக்கிதாரி குருநாகல் எங்க அனுராதபுரத்துக்கு எங்க சென்று அங்க இருக்க 10 நிமிடங்களுக்கு முன்னர் தான் அவர் துப்பாக்கியை அந்த இடத்திலே பெற்றுக்கொள்ள. ஆனா அதே போல வடை வியாபாரியிடம் இவருக்கு தெரிந்திருக்கிறது ஏற்கனவே. வடை வியாபாரியிடம் சென்று பணம் கொடுத்து போதை பொருள் வாங்கி அதை பயன்படுத்திக்கிறார். காரணம் அவருக்கு அந்த நேரத்தில் போதைப் பொருள் தேவைப்பட்டிருக்கின்றது அந்த துப்பாக்கிதாருக்கு. அதை பயன்படுத்தி விட்டுதான் அவரிடமே சென்று ஒரு அறையை புக் செய்து கொண்டு அந்த அறையை சென்று திரும்ப பிடிபடுகின்ற போதும் அவருடைய தேவையை பூர்த்தி செல்வதற்கான அந்த போதைப் பொருள் அவரிடம் கையிலே இருக்காதனால் அதை தேடி மகாரகமையிலே பல இடங்களில் அலைந்திருக்கு. நிச்சயமா அந்த சந்தர்ப்பங்களே தான் இவருடைய நடமாட்டத்திலே ஒரு வித்தியாசத்தை கண்டு ஒரு புலனாய்வுத்துறை அதிகாரி தான் அவரை விரட்டி சென்று பிடித்திருக்கார். எனவே அது அந்த பாவனையில் ஈடுபட்டவர் அது தேவை என்ற அடிப்படையில் அலைந்து இருந்த சந்தர்ப்பத்தில் தான் இதில் மாட்டுப்பட்டிருக்கிறது. ரைட். ஆகவே நேற்றைய இந்த முழு நாடும் ஒன்றாக இந்த வேலை தேசிய செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் ஒரு நிச்சயமாக பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. இனி 1818 இந்த இலக்கங்களுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு கொண்டு உங்களுடைய பகுதிகளில், உங்களுடைய வீதிகளில், உங்களுடைய அயல் வீடுகளில் இருக்கலாம், பின் வீடாக இருக்கலாம், முன் வீடாக இருக்கலாம், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், உங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருந்தால் இந்த இடத்திலே இவ்வாறான போதைப் பொருள் பாவனை இருக்கிறது, போதைப் பொருள் வர்த்தகம் இடம்பெறுகின்றது, இங்கிருந்து தான் சப்ளை செய்யப்படுகின்றது நீங்கள் அறிந்தால் உடனடியாக இந்த இலக்குகளுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முறைப்பாட்டை முன்வைக்க முடியும். உங்களுடைய தகவல்கள் பாதுகாக்கப்படும். நீங்கள் தொட்டலங்க பிரதேசத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீர்கள்.
மாத இறுதியிலே டிசிசி மீட்டிங் இடம்பெறும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய தலைமையில் அல்லது பாதுகாப்பு பிரதி அமைச்சருடைய தலைமையிலே இடம்பெறும். அந்த இடத்திலே எல்லா போலீஸ் நிலையத்தில் அதுக்கு அந்த வசமைக்குள்ள போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வருவார்கள். அங்கு விசாரிக்கப்படும் யார் என்ன கைது நடந்திருக்கிறது, எந்த குற்றங்கள் சம்பந்தமான கைதுகள் நடைபெற்றிருக்கின்ற விடயம் பேசப்படும். எனவே அதிலே அவர்கள் கூறுகின்ற போது போதைப்பொருள் பாவனையிலே கைது செய்யப்பட்டவர்கள், வியாபாரிகள், இதிலே ஈடுபட்டவர்கள் என்ற அடிப்படையிலே தரவுகள் வழங்கப்படும். அந்த தரவுகளின் அடிப்படையிலே குறிப்பாக தொட்டலங்க பிரதேசமும் அதே போன்று வனாத்து முல்லைன்னு சொல்லக்கூடிய பிரதேசம், அதே போன்று கிராண்ட் பாஸ்லே இருக்கக்கூடிய 3 பிரதேசங்களிலே கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமானவர்கள் கைதாகி இருக்கின்றார்கள். இந்த போதைப்பொருள் விடயத்திலே 50க்கும் மேற்பட்டவர்கள் போதைப்பொருள் வியாபாரிகள் கைதாகி இருக்கின்றனர். எனவே அது நேரடி கண்காணிப்புக்கு கீழ் ஜனாதிபதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு இது என்னிடம் சொல்லி இந்த செய்தி போகணும் என்றவில்லை. ஏற்கனவே இது அந்த பிரதேசம் ஒரு ரெட் லைன் சிவப்பு எச்சரிக்கை ஏரியாவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பை அண்டிய பிரதேசத்திலே அதே போன்று சொய்சாபுர ரத்மலான பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சொய்சாபுர அந்த பிரதேசமும் குறிப்பாக 4-5 பிரதேசங்கள் ஒரு சிவப்பு எச்சரிக்கைக்குரிய பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது திடீரென்று ஒட்டுமொத்த முப்படையினரும் இணைந்து காவல்துறையினருடன் இருந்த மிகப்பெரிய ஒரு சுற்றி வளைப்பு ஒன்று விரைவில் இடம்பெறும். அதிலே நிச்சயமாக அதிலே அநேகமானவர் மாற்றப்படுவார்கள். என்றால் இவர்களுக்கு சப்ளை பண்ணக்கூடியவர்கள் வெளிநாட்டிலிருந்து தெரிவித்து அங்கு கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்துகின்ற போது அங்கே இருக்கக்கூடியவர்கள், அங்கு விற்பனை செய்யக்கூடியவர்கள், சில்லறை வியாபாரிகள் வெளியிலே வரத்துவங்குவார். வேறு இடத்தை அவர்கள் யாரிடமாக இருக்கின்றது என்று வருவார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களே அவர்களை இலகுவாக பிடித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். நிச்சயமாக. ஆகவே இன்றைய இந்த கலந்துரையாடல் ஒரு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். காரணம், தேசிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயற்திட்டம் வெற்றிகரமாக அமைய தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. காரணம், இந்த செயற்திட்டம் வெற்றி பெற்றால் நாளை வெற்றி பெற போது எங்களுடைய அடுத்த தலைமுறையினர், எங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட போகிறார்கள். ஆகவே உங்கள் அயல் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள், சிறுவர்களை பாதுகாக்க, அவர்களுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படுவதற்காக இன்றே நாங்கள் அனைவரும் கைகோர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. முழு இணைப்போடு ஆதரவோடு நாங்கள் செயற்பட வேண்டிய 18க்கு வழங்கப்படுகின்ற தகவல்தாரர்கள் அவர்களுடைய விடயங்கள் எல்லாமே மிக பாதுகாக்கப்படும் என்பது குறிப்பாக சொல்லப்படும். நிச்சயமாக. ஆகவே அந்த தகவலோடு நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். என்று போல் இன்றும் இணைந்து இந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்ட தாஹா ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். கலையத்தில் இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்களுக்கும் டிலிஷன் உங்களுக்கும் லங்காசிரி ஊடகத்திற்கும் நான் மிகுந்த நன்றியை தெரிவிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். பொதுவாக இந்த சிங்கள ஊடகங்கள் அதிகமாக இருக்கின்றது. சிங்கள ஊடகத்தினூடாக சிங்கள பிரதேசத்தில் சிங்கள பாசையை படிக்கக்கூடியவர்களுக்கு விஷயம் சென்றடைகின்றது. தமிழ் ஊடகங்களூடாக சென்றடைகின்றது மிக குறைவாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் லங்காசிரி மிகப்பெரிய பங்காற்றுகின்றது. நான் அதனால் தான் லங்காசிரி கூப்பிட்டவுடன் என்னுடைய நேர காலங்கள் ஒதுக்கி வருகின்ற பழக்கம் என்கிட்ட இருக்கின்றது. மற்ற ஊடகங்களை விட நீங்கள் கூப்பிட்ட உடனே நான் மறுப்பு தெரிவிப்பது கிடையாது, நான் வந்து விடுவேன். ஒரு உங்களுடைய பதிவு ஒன்று போடப்பட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளே 20,000-25,000 பேரை அது சென்றடைகின்றது, ரீச் ஆகிறது. எனவே இது மக்களை சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே, மக்கள் இதை உணர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஊடகம் செய்கின்ற இந்த இதுக்கு என்னாலான முழுமையான உதவிகளையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிச்சயமாக சமூகத்துக்கு நல்ல பல செய்திகளை கொண்டு செல்ல வேண்டியது ஒரு பொறுப்பான ஊடகத்தின் கடமையாக இருக்கின்றது. அந்த பொறுப்பை, அந்த கடமையை நாங்கள் சரிவர செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்பிக்கொண்டு உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பார்க்கின்ற உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசியருடன் நான் டில்ஷான் வின்சன். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.